ஏய் பேப்பர் கிளிக்காதீங்கடா. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. கேளு நீ தப்பா பேசுறீங்க, அடிப்பாருங்க. யார் அடிப்பா? அடிச்சிடுவாங்களா? நானே அடிப்பாங்க. அடிங்க பாப்போம். गाइस கொட்றம் கொட்டிங்க. गाइस ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அட்டிஃபை. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்மஸ். நம்ம வந்துட்டு கேக் செய்ய போறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. என்ன கேக்கு? என்ன கேக்னா வந்துட்டு சாக்லேட் கேக்கு. அது கேக்கா ப்ரௌனியான்னு எங்களுக்கே தெரியல. நாங்க ஏதோ ஒரு கலவையில செய்வோம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது கேக்கா ப்ரௌனியா எத்தனை பேர்கிட்ட அமையும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஸோ நிறைய வந்துட்டு ஃபன் ஓவர்லோடடா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ மறக்காம வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. பஸ்ல ஜன்னல் ஓரமா இருக்க மாதிரி உட்கார்ந்து யாராவ இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். ஸோ நம்ம வீடியோக்குள்ள ஆட்டு ப்ரோ பஸ்ல போற மாதிரி இருக்கும். இதே ஆட்டு ப்ரோ கஞ்சடி ஓரோ இருக்கு போடிச்ச மாமா. சூப்பர் நைஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தனும் வந்துட்டு இங்கே இல்லை, எல்லாருமே வந்துட்டு வெளியே போயிட்டாங்க. என்னன்னா நாங்கள் காலையில் சாப்பிடல, அதனால சரி மேகி வாங்கிட்டு வந்து டக்குன்னு 2 மினிட்ஸில் சமைச்சிடலாம், 2 மினிட்ஸ் மேகி சமைச்சிடலாம் அப்படின்றதுக்காக 2 பசங்க வாங்கிட்டு வர போயிருக்காங்க. நான் ஏன் போகல அப்படின்னா, என் ட்ரெஸ் வந்துட்டு ஜோக்கர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு நீ வர வேணாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். எனக்கு என் ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, நான் சூப்பராக இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கேன். உங்களுக்கும் என் ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க, ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்ச, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வந்தோடனே நம்ம மேகி செய்வோம். 2 hours later. நினைச்சேன் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நறுக்கி எறிஞ்சு போட வேண்டி. அந்த டெக்கரேஷன்லாம் உள்ள ஆட் பண்ணிட்டோம். வந்துட்டு ஜிங்கிள் பெல்ஸ் ஆட் பண்ண போறோம். அவாய்ட் பண்ணுறது அதனால புரிஞ்சு மாட்டேன். லூஸ் தரமா வந்து சொல்லுங்க. டிஆர் எம்எல் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வந்துட்டு கேக் செய்ய போறோம். பேன் கேக் தானே. நம்ம வந்துட்டு அது சாக்லேட் கேக்னு சொல்ல முடியாது, ப்ரௌனின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு கலவை கலந்து நம்ம செய்ய போறோம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காக நாங்க இப்ப கேக் செய்றோம். ஆமா, ஒருத்தர் மாலை போட்டிருக்காருன்ற காரணத்தினால நம்ம வந்துட்டு வித்தவுட் எக் செய்றோம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம என்ன போறோம்னா ஜாகரி. அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை. ஓகே, ஃபர்ஸ்ட் அது ஜாங்கிரினா என்னதுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு. அது ஜாங்கிரி இல்ல, நாட்டு சக்கரை. ஜாகிரி. ஜாகிரி. படிக்காத கற்புடி பையன். ஜாகிரின்றது வந்து நாட்டு சக்கரை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு நமக்கு அளவு எதுவுமே தெரியாது, எவ்வளவு அளவுக்கு போடுறோம்னு. கண் பார்வை தான் நமக்கு அளவு. தேவையான அளவு சொல்லு. ஏன் திர்ஷா அளவு சொல்லு. ஏன் திர்ஷா அளவு சொல்லு. போடா அப்போ உனக்கு வந்து இது வேணாமா? எங்களை பொறுத்தவரை இது நாட்டு சக்கரைப்பா. ஓகே, ஜாகரி நாட்டு சக்கரை. அதுக்கப்புறம் மைதா மாவா, அதுக்கப்புறம் தயிர். செகண்ட் வந்துட்டு நம்ம தயிர் போடுவோம். ஆமா, தயிரை ஊற்றி இப்போ நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். இதை ஓகே,
ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா மைதா போடுறோம். இப்போ நம்ம வந்துட்டு பேட்டர் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கேக்கு தேவையான பேட்டர்னா வந்துட்டு மாவு. இப்போ மைதா போடும்போது பால்லையும் ரெடியா வச்சுக்கோங்க. ஆனா அதை ஆற வைக்கணுமே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. என்ன பண்றாங்க? சோ இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம் சொல்லுங்க? ஆறுறதுக்கு தானே. அப்ப 7ல வைங்க. கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோம்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோம்? சாண்டா கிளாஸ் கொடுங்க. சாண்டா கிளாஸ் gift கொடுப்பாரு. gift கொடுப்பாரு. அது gift கொடுப்பாரு. கிறிஸ்மஸ் எதுக்காக கொண்டாடணும்னா கிறிஸ்துவோட பிறந்த நாள். அதனால ஜீசஸோட பிறந்த நாள். அதுக்கும் சாண்டா கிளாஸ் கொண்டாடுறோம். ஜீசஸோட தாத்தாடா? இல்லையா? ஏய் நான் சத்தியமா இதெல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் அவர் தாத்தாயே வந்தனப்பா. ஏய் கிறிஸ்மஸ் தாத்தாக்கும் ஜீசஸ்க்கு என்னடா சம்பந்தம்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு சர்ச்ல சாதனை கொடுப்பாரு. gift கொடுப்பாரு. அவர்தான் கிறிஸ்மஸ் தாத்தாவா? வயசானவர் கொடுக்கறதுனால அந்த நாளடைவுல மாறி கிறிஸ்மஸ் தாத்தா அங்க மாறி அது எல்லா ஊருக்கும் போய் சோ அந்த டைம்ல தான் நம்ம ஜீசஸ் பிறந்திருக்காரு. பைத்தியம் அவர் பிறந்த நாள் தான் ஒரு gift இந்த மாதிரி கொடுத்து அது கிறிஸ்மஸ் அது வருஷம். ஓ அவர் பிறந்த நாள் தான் வந்துட்டு gift கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்களா? கஷ்டப்படுற குழந்தைங்க. ஏன் அவர் பிறந்த நாள் gift கொடுக்க அவங்க எல்லாரும் கிறிஸ்டியன் தானே. இந்த ஜீசஸ் கடவுள் தான சொல்றாங்க. கடவுள் சோ அதுக்காக தான போறாங்க கோயில்லாம் அந்த மாதிரி. ஓ கடவுளே நம்ம கூட வந்து பிறந்திருக்காருன்னு எல்லாருக்கும் அது மகிழ்ச்சி. அது எப்படி பிறந்த உடனே கடவுள் முடிவு பண்ணிட்டாங்க அவரை? அந்த கதை எனக்கு முழுசா தெரியாது. ஆனா தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா அந்த இதுல ஆட்டு கொட்டாயில ஒரு நார்மல் ஆட்டு மேய்க்கிறவங்களுக்கு குழந்தைய பிறந்திருப்பாரு. அதுதான் அந்த ஆட்டோட செட்டப் அந்த குடிச்ச மாதிரி காட்டுவாங்க. இப்ப நம்ம வந்து மைதா போட போறோம். போதும் இரு பால் ஊத்திக்கலாம். தேவையான அளவு பால் ஊத்துங்க. கோகோ பவுடர் இப்போ வந்துட்டு தேவையான அளவு எல்லாமே தேவையான அளவு தான். ஏன்னா எங்களுக்கு அளவு தெரியாது. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றலாம். இப்போ வந்துட்டு சாக்லேட்டையும் பட்டரையும் உருக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் பேட்டர் ஃபுல்லாக ரெடி பண்ணல. நம்ம வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தட்ல இப்போ சாக்லேட் அண்ட் பட்டர் ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ண போறோம். மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ்னா இந்த மரம் வைக்கிறதுக்கான காரணம் 16th centuryல ஜெர்மன் சைட்ல தான் அந்த மரத்து மேல லைட்லாம் வச்சு கட்டிட்டு அதை ஒரு செலிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம இப்ப இந்த லைட்ல எங்கெல்லாம் கட்டுறோம்ல அதை போலதான் அந்த மரத்துக்கு கட்டியிருக்காங்க. நாளடையில அது கிறிஸ்மஸ் வந்தாலே இந்த மரத்து மேல தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நாட்டிலையும் பார்த்து ஜெர்மனை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. ரோமன் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அதே போல ஒரு நாட்டிலையும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மேல சின்னதா ஸ்டார்லாம் வைப்பாங்கல்ல அது வந்து கிறிஸ்து பிறந்தப்ப மேல வழிகாட்டின ஒரு ஸ்டாரா சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட ரெஃபரன்ஸ் தான் அந்த மரத்து மேல ஸ்டார் வைப்பாங்க. நம்ம வீட்டுல ஸ்டாரோட இது அதுக்குதான் கிறிஸ்மஸ் ஸ்டார் கட்டணும். கிறிஸ்து பிறக்க போறான்றது அறிகுறி தான் அந்த ஸ்டார். அதே போல அந்த மரம் கிரீன் கலர்ல இருக்கிறத பார்த்துட்டு இதே போல நம்ம வாழ்க்கையும் செழிப்பா இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தமா ஒரு சில நாட்டுல சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடா போட போறோம். அதை மறந்துட்டோம். பார்த்தோம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னும் கூட கொஞ்சம் போடலாம் பேக்கிங் சோடா. அதிகமாவே போடல நீ. சரி முதல்ல இதுதான் செய்யணும்னு யார் சொல்லி கொடுத்தது? என்ன பாத்தீங்க? எனக்கு தெரியும். நான் வந்துட்டு பேசிக்காவே நிறைய பேக் பண்ணுவேன். அமைதியா இருங்க. ஓரளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இது அப்படியே வந்துட்டு உள்ள போட போறோம். அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டு நம்ம கட் பண்ணுங்க. நமக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு இதை கட் பண்ண போறோம். திரும்ப ஸ்பூனை உள்ளக்க போட்டுறாத. கரெக்டா ஊத்து. நாங்களும் கேக் செய்றோம். கடைசி எங்களை ஒரு நாள் பார்த்துக்கோங்க. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க எப்படி இருக்கோம். 500 எவ்வளவு இருக்கணும்? 2000. ஆஹா 2500 ஆச்சு. அதிகம். இதுவே பேக்கிங் இது இருக்கு. நீ என்ன மோடு? பேக்கிங் மோட் இருக்கான்னு பாரு. ஐயோ ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. ஏய் ஆஃப் பண்ணு. கிட்ட போய் வருது. உனக்கு சொன்னா நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. கேக் ஸ்மெல். 2 hours later. ஓபன் பண்ண போறோம். ஏய் வந்துச்சு. ஏய் கத்தி.
அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க இருக்குது. ரொம்ப கவுதடா. ஏய் பிரவுனி இப்படிதான் இருக்கும். A few moments later. சரி இப்ப கேளு, அந்த கேள்வி கேளு. இப்ப வந்துட்டு சிவகார்த்திகேயனோட மூவி வர போகுதுல்ல, சிவகார்த்திகேயன் நடிச்சதுலயே எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ராமோ, உனக்கு? எனக்கு வந்து பான் கராத்தே. உனக்கு? எனக்கு அமரன். எதிர்நீச்சல். எனக்கு வந்துட்டு என்ன படம் வருத்தப்படாத வாலிப சங்கம். அது என்னன்னாலுமே அது ஐகானிக்கான ஒரு மூவி தான். ஃபர்ஸ்ட் மூவி ஃபர்ஸ்ட் மூவி மெரினான்னு நினைக்கிறேன். ஆனா இது வந்துட்டு இது சூப்பரா இருக்கும். ஆனா நான் அந்த ஜோக் இதுல இருந்து தான் அவர் வெளியவே தெரிய ஆரம்பிச்சாரு ரொம்ப. அப்படிதான் இல்லையே. ஃபர்ஸ்ட் படம் இல்லன்னு சொல்லிட்டேனே, அதான் ஃபர்ஸ்ட் படம் மெரினா. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நல்ல வருத்தப்படாத வாலிப சங்கம் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அது வரையுமே எதிர்நீச்சல் கூட அந்த அளவுக்கு அவருக்கு ஹிட் ஆச்சு. வந்துட்டு அந்த அளவுக்கு வெளியே வரல, ஹிட் ஆச்சு. ஆனா அந்த அளவுக்கு பெருசா வரல. ஆனா அந்த அளவுக்கு பெருசா வரல. கேளு, நீ தப்பா பேசுறீங்க, அடிப்பானுங்க. யார் அடிப்பா? அடிச்சிருவாங்களா? அடிங்க பாப்போம். गाइस கொட்றம் கொட்டிங்க. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்து அப்படியே கொட்டுற. சரி சரி. என்ன பெரிய யோமாத்திர பேசிட்டு இருக்க. ஓபன் பண்ணுவோமா? எக்ஸ்ட்ரா 15 நிமிஷம். ஒரு விதமாக அவனு வர அவனு வண்டியில கொலகொலன்னு ஆயிடுச்சு. என்னடி கர்மம் இது இப்படி போட்டு படுத்துது. ஆக்சுவலாக என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா வந்து கேக் வந்துட்டு ஆகவே இல்லை. நாங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று அளவு தப்பாகி ஏதோ மிஸ் ஆகி கேக் வந்துட்டு குழன்னு ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இட்லி கொண்டாந்து மாற்றி நாங்கள் வந்துட்டு அடுப்பில் வச்சுருக்கோம். இன்னமும் ஆகலை. அடுப்பில் வச்சுமே என்ன ஆக போகுதுன்னு தெரில. பயமாக இருக்குது, பக்கு பக்குன்னு இருக்குது. நம்ம பசங்களாம் வந்துட்டு படுத்துட்டாங்க. காலையில் வந்து இன்னும் ஆகலையேன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேப்பர் கிழிக்காதீங்கடா. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. கர்மா நானா ஸ்மெல் இது. கத்தி எடுத்துட்டு வாயா, கட் பண்ண. கட் பண்ண தூங்க. கத்தி எடுத்துட்டு வாயா. என்னடா கத்தி? ஜெல்லி மாதிரி இருக்கு. சின்னதாய் ஓடிடுவாரு. சின்னதாய் ஓடிடுவாரு. எனக்கு தெரியும், நான் வந்து பேசிக்காவே நிறைய வெயிட் பண்ணுவேன். யாரும் பண்ணிடாங்க. கர்மா என்ன மேல மட்டும் செய்யாம. ஏய் உள்ள வேகவே இல்ல, மேல மட்டும் தான் வெந்திருக்கு. டேஸ்ட் பிரவுனி மாதிரி தான் இருக்கு. அல்வா செஞ்சிருக்கோம் நாங்க. பிரவுனி அல்வா. இல்ல ப்ரோ, டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் பிரவுனி மாதிரி தானே இருக்கு. இதோட இது வெந்திருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஒழுங்கா வேகல. இந்த டெக்ஸ்டர் சாப்பிடுங்க. நாளைக்கு போ கருப்பாரம் வரும். கரு பாட்டை தத்தையும் மனுஷை தத்தையும் மிக்ஸ் பண்ணி அரிச்சிட்டாங்களே.
ஆமா சாவடிக்கிறதுக்கு 1000 வழிங்க இருக்குடா. இப்படி சாப்பாடு போட்டாடா சாவடிப்பீங்க. உங்களுக்கு நல்ல சோறு வேணும்னா அடுத்த பெட்டிக்கு வாங்கடா, நான் கொடுக்குறேன்டா. இன்னும் கூட கொஞ்சம் போடலாம் பேக்கிங் சோடா. போதும், அதிகமான போடக்கூடாது. அதிகமாவே போடல நீ. சரி முதல்ல இது இப்படிதான் செய்யணும்னு யார் சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுத்தது? எங்க பாத்தீங்க? எனக்கு தெரியும், நான் வந்துட்டு பேசிக்காவே நிறைய பேக் பண்ணுவேன். யாருமே தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்து உங்க வீட்டுல இந்த மாதிரி கேக்லாம் வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. இல்லைன்னா அடுத்த நாள் வந்து ரொம்பவே ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பீங்க. நாங்க அத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் போனோம். யாராவது செய்ய தெரிஞ்சவங்க முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களை வச்சுட்டு செய்யுங்க. ஆமா. ஆனா வந்து இது எங்களுக்கு ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் ஒரு ஃபன் ஃபில்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லா 4 ஹவர் மட்டுமே அந்த சூடு பண்ணோம். 4 ஹவரா நாங்க வந்துட்டு அது பேக் பண்ணிட்டே இருந்தோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் உங்களுக்கு ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, முடிச்சுக்குவோம். எல்லாம் சாப்பிட போறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி லைக் போட்டுருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் நீங்க இந்த மாதிரி ஒஸ்டா ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பண்ணி விட்டுருங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.